السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله அப்துஹு ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹுக்கு பிடித்தமான நோன்பினை பகல் நேரங்களிலே நோற்றவர்களாக, இரவு நேரங்களிலே அல்லாஹ்வின்பால் நம்மை அதிகமாக நெருக்கி வைக்கக்கூடிய இரவு நேர வணக்கங்களிலே ஈடுபட்ட வண்ணம் அல்லாஹ்வுடைய கலாமை தெளிவாக நம்முடைய காதுகளினூடாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே தொடராக நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். இதுவரையிலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் 5 நபிமார்களுடைய அவர்கள் கேட்ட சில சந்தர்ப்பங்களில் கேட்ட அவர்கள் கேட்ட முழுமையான பிரார்த்தனையை நாம் தொகுத்தளிக்கவில்லை என்றாலும், அவர்களுடைய வாழ்க்கையில் சில இக்கட்டான சூழ்நிலையில, நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் அல்லாஹ்விடம் உருக்கமாக, கவலையாக, அதே நேரத்திலே கொள்கை புரிதலோடு எவ்வாறு ஒரு அடிமை கேட்க வேண்டுமோ அவ்வாறு கேட்டு நமக்கு கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனைகளை நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையால கடந்து நேரத்தை என்ன பார்த்தோம், மாஷா அல்லாஹ். என்ன துவா கேட்டாங்க? பொறுமையை கேட்டாங்க. என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? சபுருன் ஜமீல். சொல்லு. வெரி குட். அதான் ஒரு குழந்தைய இழந்துட்டாங்க. கிணத்துல இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிந்து ரொம்ப காலம் இருக்காங்க. அப்புறமா இன்னொரு புனியாமீனையும் பிரியக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில எந்த அளவுக்கு உருக்கமாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டு, அந்த பொறுமையை மேற்கொண்டதோடு மட்டும் இல்லாம அவர்களுடைய வாழ்நாளிலேயே அல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய பரிசு அளித்தான். எப்படி காமிச்சானா, யாக்கூப் நபியே, நீங்க ஒரு மூலையில இருந்து துவா கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்க ஒரு பிரதேசத்துல உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களுடைய பிள்ளைய படிப்படியா இந்த உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி புருஷராக இன்னொரு இடத்துல நான் நினைச்சிட்டேன், உயர்த்தி வச்சிருக்கிறேன், மிகப்பெரிய பதவியை கொடுத்து வச்சிருக்கிறேங்கிறத அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், காண்பித்ததோடு மட்டுமில்லாம அவர்களுடைய சகோதரத்துவ பிணக்குகளை எல்லாம் நீக்கி எல்லா சகோதரர்களையும் ஒருங்கிணைத்து குடும்பத்தையே ஒன்று சேர்த்த அந்த ஒரு உன்னதமான நிகழ்வை அல்லாஹ் என்ன செய்கிறார், அல் குர்ஆன்ல பதிவு செய்கிறார். இது போன்ற துஆக்கள் எல்லாம் சொல்லப்படுவதும் கேட்கப்படுவதனுடைய இலக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வெவ்வேறு சூழல்கள் இருக்கும், வெவ்வேறு விதமான சூழல்கள் இருக்கும். நாமளும் சூழ்ச்சிகளால் பாதிக்கப்படலாம். நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது எங்கிருந்து வேணாலும் வரலாம். சில நேரம் சொந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே பிணக்குகள் ஏற்பட்டு, பொறாமைகள் ஏற்பட்டு வரலாம். பொறாமைகள் என்பது பேராபத்து. ஆனால் அதை நம்மால தடுக்க முடியாது. யாரால தான் தடுக்க முடியும்? அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் தடுக்க முடியும். அப்ப இந்த மாதிரி நேரத்துல மனம் பேதலிச்சிடக்கூடாது, மனம் விட்டுடக்கூடாது, ஈமான்ல பலகீனம் அடைஞ்சிடக்கூடாது, சபுரை இழந்து விடக்கூடாது. இதற்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரி தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய பிரார்த்தனை எப்படி இருந்துச்சு பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பேரிழப்பை சந்தித்தவர்கள். உண்மையிலேயே நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பார்த்தோம்னா, இன்னைக்கெல்லாம் சொல்றானா இல்லையா, நான் இதனால சூசைட் பண்ணிட்டான் ஒருத்தன், இதனால ஒருத்தன் ஓடிட்டான் ஊரை விட்டு, இதனால ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டான்னு. ஒரு மனிதருக்கு என்னெல்லாம் கஷ்டம் வரக்கூடாதோ அனைத்து கஷ்டமும் யாருக்கு வந்துச்சு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும் போதே சகோதரர்கள் கிணத்துல தூக்கி போட்டாங்க. வாணிப கூட்டம், வியாபார கூட்டம் அவரை தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சு வளர்த்திருக்கலாம், அல்லது எங்க இருக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கலாம். அவரை கொண்டு போய் எகிப்து சந்தையில எப்படி வித்துட்டாங்க, ஒரு அடிமையாக வித்து விட்டாங்க. அடிமையா போய் வளர்ந்தார் ஒரு வீட்டுல. அந்த வீட்லயாவது கரெக்டா வளர்ந்தாரான்னு கேட்டா, வளர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில அந்த அப்பாவி ஒரு சிறுவரின் மீது, இளைஞரின் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை போட்டு ஜெயில தூக்கி போட்டாங்க. சரி, ஜெயில தூக்கி போட்டாங்க, அங்கேயாவது ஒழுங்கா கோர்ட்ல விசாரணை நடந்துச்சா நீதிமன்றத்துல? அங்கேயும் பிரச்சனைகள் தான். இத்தனை பிரச்சனைகளோடு இருந்த ஒரு மனிதர் நம்பிக்கை இழந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கையை இழக்கவே இல்லை.
கடைசியில ஜெயில உட்கார்ந்துட்டு அல்லாஹ்ட்ட என்ன துவா கேட்டாங்க? ஜெயில உட்கார்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய சக ஜெயிலர்கள் தோழர்கள் இருப்பாங்கல்ல, ஜெயில இருக்கக்கூடிய தோழர்கள், அவர்கள்ட்ட தாவா பண்ணாங்க. அல்லாஹ்வை எப்படி வணங்கணும், அல்லாஹ்னா யாரு, வானங்களை படைச்சவன் யாரு, சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை உன்னை என்ன எல்லாரையும் படைச்சது யாரு, ஒரு இறைவனா பல இறைவனா, ஒரு இறைவனா ரெண்டு இறைவனா, உலகத்துல ரெண்டு இறைவன் இருந்தா என்ன ஆகும், இதெல்லாம் எங்க வச்சு பேசுறாங்க? ஜெயில உட்கார்ந்து தன்னுடைய ஜெயில் ஃப்ரெண்ட்ஸோடி பேசுறாங்கன்னு அல்லாஹ் அல் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அப்போ ஒரு மனுஷனுக்கு பொறுமை என்பது இருந்தால் இந்த உலகத்தை வெல்ல முடியும், இறை பிரியத்தை அடைய முடியும், அல்லாஹ்வுடைய உதவியை கண்ணால் காண முடியும் என்பதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய ஒரு பெரிய பாடம். அந்த பாடம் பெற்றவர்களா நாம் வாழ்வை அமைப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அடுத்து இன்றைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில சில பிரார்த்தனைகளை அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு நபியா வர்றாங்க? இஸ்ரவேலர்கள்ல நபியா வர்றாங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல ஒரு பெரிய ஒரு எதிரி இருக்கான். உலகத்திலேயே ஒரு பெரிய எதிரியாக குர்ஆனால் காட்டப்படக்கூடிய ஒரு எதிரினா யாரும் சொல்லலாம்? ஃபிரௌன். எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாமிய வரலாறுல கொஞ்சம் நாம தொடர்பு ஏற்படுத்தினாலே ஃபிரௌன் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிரிகளும் யாரோட தான் ஒப்பிடப்படுறாங்க? ஃபிரௌனோடு தான் ஒப்பிடப்படுறாங்க. ஃபிரௌன், நம்ரூத் அப்படின்னு ஒப்பிடுவாங்க. நம்ரூத். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு கர்ண கொடூரமான ஒரு எதிரி இருந்தான். யாரு? அபூ ஜஹல், அபூ லஹப். அபூ ஜஹல் கூட யாரோடு ஒப்பிடப்படுகிறார் என்று சொன்னால் ஃபிரௌனோடு தான். நம்ம காலத்து ஃபிரௌன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டியவன் யாரு? அபூ ஜஹல். இப்படி மோசமான ஒரு அரசன், அரக்கன் சொல்லலாம், அரசன் சொல்லலாம். அரசன் தான், ஆனா அவன் அரக்கன். அப்படிப்பட்ட ஒரு மோசமானவன். எங்க நமக்கு எதிரிகள் உருவாகி விடுவார்களோ என்று ஜோசியக்காரர்களுடைய சொல்லை கேட்டு ஆண் பிள்ளைகளை எல்லாம் அறுத்து போட்டவன் யாரு? புள்ள பச்சை புள்ளைய அறுக்கிறதுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் வரணும். ஈரம் என்பது ஒரு ஈயளவு கூட இல்லாத ஒருத்தரால தான் முடியும். உள்ளத்துல, இதயத்துல, நெஞ்சத்துல பாசமே இல்லாத ஒருவனால தான் முடியும். அப்படிப்பட்டவன் யாரு? ஃபிரௌன். இந்த காலகட்டத்துல ஃபிரௌனிடத்திலே போய் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்கிற பணிக்கு அமர்த்தப்பட்டவங்க யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். புரிஞ்சா? இப்ப கஷ்டம் புரிஞ்சா? யாருக்கு போய் சொல்லணும்? ஃபிரௌன்ட்ட போய். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? அவருடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா ரப்புக்குமுல் ஆலான்னு சொல்றான். ஃபிரௌன் யாரு? ஆனா ரப்புக்குமுல் ஆலா. நான் ரப்புக்குமுல் ஆலா. உங்களே பெரிய இறைவன் தான். என்னை தாண்டி வேற இறைவன் இருக்கானா? ஏதோ மூசா சொல்றாரு வானத்துல எங்க இறைவன் இருக்கிறா, அரசுல இருக்கிறான்னு. இந்த மூசாவை கூப்பிடு, இந்த ஹாமான கூப்பிடு, ஒரு ஏடியை போடு. நான் போய் யாரை போய் பார்க்க போறேன்? வானத்துல ஒரு இறைவன் இருக்கான, அந்த இறைவனை பார்க்கறதுக்கு ஒரு ஏடியை போடுன்னு சொல்லக்கூடிய அளவுல திமிரு பிடிச்ச ஒரு அரக்கன் தான் ஃபிரௌன். பயங்கரமான. அதனாலேயே அவருடைய மரணமே அல்லாஹ் உலகத்தாருக்கு பாடமாக ஆக்கிட்டான், அத்தாட்சி ஆக்கி வச்சுட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஃபிரௌன்ட்ட போய் அல்லாஹ் சொல்றான். ஆனா ஒரு விஷயத்தை நல்ல விளைக்கணும். அல்லாஹ்வுடைய சுன்னத்திற்குல அல்லாஹ்வுடைய வழிமுறை ரொம்ப சிறப்பானது. எப்படிப்பட்ட ஒருவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவனுடைய காதுகள்ல போய் கூட மார்க்கத்தை சொல்வது நம் கடமை. சும்மா மோடி இப்படி குஜராத்ல 2002 ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்றவன் கற்பிணிகளை எல்லாம் வைத்து அறுத்து குழந்தைய வெளியே எடுத்து போட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் முதல்வராக இருந்தவர் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தான். மோசமானவர் அவர் என்று அடையாளம் காட்டப்பட்டாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்டையும் போய் என்ன செய்யணும்? மார்க்கத்தை போய் சொல்லணும். எப்பா அங்க பாரு, எப்பா பிரதமர் அவர்களே நல்ல கவனமா கேளுங்க. நீங்களும் மார்க்கம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இஸ்லாமிய கொள்கை என்ன, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, எங்களுடைய மார்க்கம்னா என்ன சொல்லி கொண்டிருக்கிறது, 5 வேளை தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், சதகா, இது போன்ற விஷயங்கள், இவைகளை எல்லாம் எடுத்து சொல்வது யார் கடமை? நம் கடமை. அதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல நாம மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னோம். அன்பார்ந்த சகோதரிகள், தாய்மார்கள் கவனமாக கேட்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு டாஸ்க் முன்வைக்கப்படுது பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லப்படுது. இன்னைக்கு சாதாரணமா நம்ம வீட்டுல ஒரு கல்யாண வீட்டுல போய் என்ன வரதட்சணை வாங்காதீங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய சவாலா இருக்கு. சொல்ல முடியுமா நம்மளால? பத்திரிகைக்கு வருவாங்க, நமக்கு தெரியும் அது ஆடம்பரமா, ரொம்ப ஆடம்பரமா நடக்குது, நிறைய வீண் விலை நடக்குது. நம்மளால உடனே கூப்பிட்டு சொல்லிட முடியுமா? நம்ம என்ன நினைப்போம்? என்ன நினைப்பாங்க? ஒரு மாதிரியா நினைக்க மாட்டாங்களா?
எடுத்து சொன்னா என்ன ஆகும் இவ்வளவு நினைப்போம். யாரு? நமக்கு சொந்தக்காரங்க, நம்மளை சாப்பிட கூடியவங்க, நம்மளோடு இருக்கக்கூடியவங்க, அல்லாஹ் தான் நம் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலேயே ஒரு சத்தியத்தை சொல்லணும்னா அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. உண்மையா பொய்யா? வட்டி வாங்குவோர் இடத்துல போய் வட்டி வாங்குவது பெரும்பாவம் என்று துணிந்து சொன்னது எத்தனை பேர் இங்க? இளைஞர்கள் நீங்க இருக்கிறீங்க, சகோதரிகள் நீங்க இருக்கிறீங்க, பெண்கள் நீங்க இருக்கிறீங்க. மார்க்கத்தை துணிந்து சொல்லக்கூடிய அந்த துணிவு எத்தனை பேர் இருக்கும்? ஆனா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறான், இத்ஹப் இலா ஃபிரௌன், இத்ஹப் இலா ஃபிரௌன், போங்க ஃபிரௌன்ட்ட போங்க, இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறி கொண்டிருக்கிறான், போய் சொல்லுங்க, மார்க்கத்தை போய் சொல்லுங்க. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய சகோதரர், இத்ஹபா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா ஃபகுல் ஹல் லக இலா அன் தஸக்கா, அல்லாஹ் சொல்றான். நீங்க போய் சொல்லுங்க, அவர்கள் நேர்வழி பெறலாம். நீங்க முடிவெடுக்காதீங்க, அவன் மோசமானவன், அவன் கெட்டவன், அவன் நேர்வழி வராது, அவனுக்கு இதயம் எவ்வளவு அடைச்சு போயிடுச்சு, அவனுக்கு கட்டு இருக்கா, மூக்கு இருக்கா, இதயம் இருக்கா, அப்படிலாம் யாரை பற்றியும் நீங்கள் கருதாதீர்கள், முடிவை எடுக்காதீர்கள். நான் சொல்கிறேன், ஃபகுல் ஹல் லக இலா அன் தஸக்கா, நீங்க போய் சொல்லுங்க, நேர்வழி கிடைச்சா நம்ம தடுக்க முடியுமா? நம்ம போய் ஒருத்தர் ரொம்ப மோசமானவர், 5 கொலை பண்ணியிருக்காரு வச்சுக்குவோம், 5 கொலை பண்ணியிருக்காரு வச்சுக்குவோம், அவர்கிட்ட போய் எப்ப கொலை பண்ணாதீங்கன்னு சொல்லலாமா கூடாதா? ஒருவேளை சொல்றது கேட்டு ஆமா இல்ல நானும் தப்பு செஞ்சுட்டேன், அல்லாஹூ நான் எவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிக்கணுமே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு வேணுமே, நானும் சொர்க்கத்துக்கு போகணுமே, நரகத்துக்கு போயிடக்கூடாது, இவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சுட்டேனே, அவருடைய வீடுகளில் போய் அவருடைய பிள்ளைகள்கிட்ட அவருடைய மனைவி மக்கள்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமே, அவருடைய மன்னிப்பு எனக்கு வேண்டுமே, அல்லாஹ் என்ன தண்டனை கொடுக்காரோ அதை நான் உலகத்தில் பெற்றுக் கொள்கிறேன், மறுமையில் எனக்கு தண்டனை பெற முடியும், கேட்கலாமா இல்லையா? திருந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா? யாரையுமே திருந்த முடியாது என்று படிக்க முடியாது, முடிவெடுக்கவே கூடாது. அப்ப உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுக்கிறாங்க, ஆஹா அல்லாஹ் நம்மளுக்கு இந்த பணியை கொடுத்துட்டான், நம்ம வேண்டாம் சொல்ல முடியுமா? வேண்டாம் சொல்றது சரியா? கிடையாது. உடனேயே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய ஒரு பிரார்த்தனையை தான் இன்றைக்கு நிறைய பேச்சாளர்கள் தன்னுடைய பேச்சு துவக்கத்திலே, பயானி துவக்கத்திலே இந்த பிரார்த்தனை சொல்லுவாங்க. நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, என்ன சொல்றாங்க? ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, அது வரைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு இருக்கு, வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹிஸ்துது பிஹி அம்ரி, அப்படின்னு அந்த துஆ ஒரு 4 கோரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் யாரு இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் நான் போறேன். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய எதிரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாதாரண சாமானிய மனிதர், சாதாரண ஒரு சாமானிய மனிதர். இன்னும் சொல்ல போறாருன்னா அந்த ஊர்ல ஒரு ஆளை தண்ணி கேட்க போய் ஒருத்தர் அடிச்சிருவாங்க, அடிச்சதுல அவர் இறந்து போயிருவார். யார் அடிப்பா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சரியான ஆளு. நீங்க ஆலிம்சா தாவா செய்வாங்க, மார்க்கத்தை சொல்லுவாங்கன்னு உடனே பலகீனமா இருப்பாங்க நினைச்ச கூடாது. ஆலிம்சா மாதிரி சிப்பாலாம் போட்டு என்ன பெரிய ரொம்ப வாஞ்சா மாதிரி கிடையாது, நல்ல பக்கவா இருப்பாங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் வீரமா இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றா ஒரே குத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் குத்துறாராம், அப்படி போய் இறந்து போயிட்டாரு. பயங்கரமான மூசா அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஆள் இல்லை, விளங்குதா? அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப நம்மள கொலகாரன் வேற சொல்லுவாங்க, நம்ம மேல அவ பெயர் வேற என்ன செய்வாங்க, இந்த மாதிரி கொலகாரன் சொல்லி பறி விட்டுருவாங்க. நம்ம போய் ஃபிரௌன்ட்ட போய் சொல்லணுமே, அப்ப என்ன வேணும்? துஆ கேட்கறாங்க, யா அல்லாஹ் ரப்பி இஷ்ரஹ் லி, ரப்பி இஷ்ரஹ் லி பிரிச்சு சொன்னா சேத்தா ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய இதயத்தை விரிவாக ஆக்கித்தா. ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை, ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்ன கோரிக்கை? என்னுடைய இதயத்தை விரிவாக ஆக்கித்தா. நான் யாரை சந்திக்க போறேன், ஆனா அது எனக்கு மேட்டர் கிடையாது. ஆனால் நான் சந்திக்க போகக்கூடியவர் எவ்வளவு பெரியவன் என்பதை விட நான் பிரார்த்தனை கேட்கப்படுபவன் எவ்வளவு பெரியவன். அல்லாஹ் நீ என்னுடைய இதயத்தை விரிவாக்கி, எப்படிப்பட்ட விரிவு? எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், அவமானங்கள், துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியத்தான். இது நமக்கு தேவையில்லையா? உலகத்துல வாழ்றதுக்கு இந்த இதயம் விரிவாக்கப்பட வேண்டும். ஷரஹு ஸத்ர், தஷ்ரீஹு ஸத்ர். அல்லாஹ் சொல்றான் இது வேணும் ஒரு மனுஷனுக்கு. இல்லன்னு வைங்களேன், சின்ன சின்ன விஷயத்துல சில நேரம் பாருங்க, ஏதாவது ஒரு நம்ம முயற்சி எடுப்போம், முயற்சி நம்ம நினைச்ச மாதிரி வராது. சில நேரம் கூட்டங்கள் போடுவாங்க, கூட்டங்கள் நம்ம நினைச்ச மாதிரி அமையாது, உடனே விரக்தியில உட்காந்துருவாங்க. நம்மளை பத்தி யாராவது புறம் பேசிடுவாங்க, அது நம்ம காதுல விழும்.
புறம்பேசுற சகோதரர்கள் அல்லாஹ் மன்னிக்கட்டு துஆ கேட்டுட்டு அல்லாஹ்ட்ட பொறுப்பை படிச்சுட்டு போறதுதான் சிறந்தது. அந்த நேரத்துல நம்முடைய இதயம் பலகீனமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே உட்கார்ந்துருவோம். ஆஹா, நம்மளை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே. கிடையவே கிடையாது. இந்த களம் என்பது அப்படித்தான். ரெட் கார்பெட்லாம் கிடையாது. இஸ்லாமிய தாவாவிலே நாம் களத்தில் இறங்கி விட்டால் சிவப்பு கம்பளம் எல்லாம் கிடையாது, முட்கள் நிறைந்த பாதைகள் தான் இருக்கும். இதுதான் நபிமார்கள் சொல்லக்கூடிய வரலாறு. அதனால எத்தனை அவதூறுகளை அள்ளி வீசினாலும், எத்தனை சொற்கள் சொற்போர் நம்ம மீது நிகழ்த்தப்பட்டாலும் அதை அப்படியே தூக்கி வீசிட்டு போயிட வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு இதயம் வேணும், எதையும் தாங்கக்கூடிய ஒரு இதயம் வேணும். இதுக்கு நம்முடைய இதயம் எப்படி இருக்கணும்? விரிவடைஞ்சிருக்கணும். அதான் கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை லேசாக்கிட்டான். என் காரியம் அளவட முடியல, பெரிய காரியம் தான், பெரிய சவால். இதை நம்ம எல்லா நேரத்திலையும் கேட்கலாம். இந்த பிரார்த்தனை என்பது ஃபிரௌனை சந்திக்கிறது, நம்ம ஃபிரௌனை சந்திக்க போறோம், ஆனா மோடியை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான யாரை இது போன்ற ஒரு தாவா களமாக இருக்கலாம், நாம் எடுத்துக்கூடிய பொறுப்புகளா இருக்கலாம், பொது சேவைகளில் ஈடுபவர்களுக்கு இது தேவை. பொது சேவைகள் நம்ம ஈடுபடுறோம்ல, ஏன்னா எல்லாம் வரும். திடீர்னு பிரச்சனை தூக்கிட்டு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். திடீர்னு என்ன பண்றியான்னு ஓடி வருவாங்க. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது, ஐயோ என்னடா இது இப்படி பிரச்சனை வருது, ஐயோ அடிச்சு புரட்டு ஓடலாம் கூடாது. களத்துல நிக்கணும், அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும், களப்பணி ஆற்றணும், தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கணும். அல்லாஹுடைய படையில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய படையில் இருக்கு கவலையே கிடையாது. இதெல்லாம் வரலனாலும் ஆச்சரியம். என்னடா இந்த மாசம் ஒரு பிரச்சனை இல்லையே, என்று தெரியலையே அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னா தான் ஆச்சரியம். விளங்குதா இல்லையா? இது பொதுவான ஒரு விஷயம். இது எல்லாருக்குமே களப்படையாளர்கள். அதனாலதான் அன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு போயிட்டாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி, என்னுடைய இதயத்தை விரிவாக்கு. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், அவமானங்கள், இன்பங்கள், துன்பங்கள், இடர்கள் வந்த போதிலும் கூட களத்தில் நாங்கள் பின்வாங்கவே மாட்டோம் என்கிற உறுதியை கூட காரியத்தை லேசாக்கித்தான் மட்டும் இல்லாம அடுத்து பாருங்க, வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி, நான் பெரிய பேச்சாளரா இருக்கிறேன் அப்படிங்கிறதுனாலேயே செய்திகள் மக்களுக்கு விளங்காது. அல்லாஹ் நாடினால்தான் நான் சொல்கிற வார்த்தை மக்களுடைய உள்ளங்களில் தைக்கும். யா அல்லாஹ், நான் சொல்கிற வார்த்தை மக்களுக்கு புரியக்கூடிய அளவிலே விளங்கக்கூடிய ஆற்றலை குடுன்னு அல்லாஹ் கேட்டுக்கோ. யஃகஹு கௌலி. நாலாவது விஷயம் பாருங்க, வஜஅலி வஸீரம் மின் அஹ்லி, கூட்டுப்பணி, டீம் வொர்க். என்னைக்குமே டீம் வொர்க் தேவை. நான் தான் முடிவு எடுக்க முடியாது. வஜஅலி வஸீரம் மின் அஹ்லி, அவ்வளவு பெரிய மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் அவருக்கு ஒரு சகோதரர் தேவைப்படுகின்றார். சகோதரர் கூட நாங்க கூட்டு செய்யணும், எனக்கு என்னுடைய சுமைகளை அவர் சுமந்து கூட ஷேர் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு டீம் எனக்கு கூட அப்படின்னு அந்த டீம் வொர்க் காண்டி அல்லாஹ் தோடி இப்படிப்பட்ட ஒரு 4 துஆவை யார் கேக்குறா? மூசா அலைஹிஸ்ஸலாம். சூரத்து தாஹாவுல 25, 26, 27, 28 என்கிற அந்த வசனம் சின்ன சின்ன குட்டி குட்டி வசனங்கள் தான். இப்படியே வசனோட 2 பக்கம் நினைச்சுக்காதீங்க, மொத்தமே 2 வரி தான் இருக்கும். இந்த துஆவை மனப்பாடம் பண்ணி கொள்ளலாம். நிறைய பேச்சாளர்கள் இந்த துஆவை கேட்கிறாங்க. இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லி இந்த உரையை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். இந்த துஆவுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு நியாமத்துக்கும் தொடர்பு இருக்கு. நாம அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு அத்தியாயங்களில் ஒன்றாக இருக்கும். எது? அலம் நஷ்ரஹ். ஓதுங்க பாப்போம். ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய 3 நியாமத்துகளை பட்டியல் கொடுக்கிறார். அதில் முதலாவது அல்லாஹ் வழங்கிய நியாமத் அல்லாஹ் சொல்கிறார், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். நபியே, உமது இதயத்தை நாம் உமக்கு விரிவாக்கவில்லையா? ஒட்டுமொத்த இருட்டு கடந்த மக்காவிலே வெளிச்சத்திற்குரிய ஹிதாயத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்காவும் உங்களை எதிர்த்த போதும் துணிந்திருக்கக்கூடிய இதயத்தை, வலிமையை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஃபபை யுரிதில்லாஹு ஐயஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும்னு ஆடுறானோ ஃபர்ஸ்ட் அவருடைய இதயத்தை என்ன செய்வான்? விரிவாக ஆக்கி தருவான். அசத்தியத்துக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான், வானத்தில் ஏறுபவனை போன்று அவருடைய இதயம் நெருக்கடிக்கு உள்ளாகி. இதய விரிவாக்கம் என்பது சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு விஷயத்தை லாங் திங்கிங், ரொம்ப தொலை தூரத்தூரி பார்க்கணும்னா ஷார்ட் சொல்லும்ல, ரொம்ப ஷார்ட்டா அவர் யோசிப்பாரு. பெரிய ரொம்ப சிந்தனை பெருசா வளம், சிந்தனை வளம் பெருசானா தான் நம்ம நினைச்சு ஒரு மனுஷனை புரிய முடியும், எதிராளியை புரிய முடியும். எதிராளிகள் பேசுவார். அதனாலேயே சராசரம் பாருங்க, நிறைய பேர் ரசூலாவை திட்டுவாங்க, தடுத்துருவாங்க. இல்லைங்க பார்ப்போம். ஒருத்தர் சிறுநீர் கழிப்பாங்க, சலாசலம் விடுங்க விடுங்க பார்ப்போம். சுமாமா பின் உசால் எல்லாரும் கொல்ல பாய்ந்தவங்க, இன்னைக்கு தலை துண்டாயிரம் நினைச்சாங்க. ரசூலா வெயிட் பண்ணுங்க. 3 நாள்ல இஸ்லாத்துக்கு வந்துட்டார். யாரு?
இஸ்லாத்தின் எதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு தலையை துண்டாக்க நினைச்சவங்க. அதனால பொறுமையாக இருந்து எதிராளிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அது நம்முடைய வெளிப்பாவனைகளில் கிடைக்காது, கல்புக்கு தான் கிடைக்கும். கல்புக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய இதயங்களையும் அல்லாஹ் விரிவாக்கி தருவானாக இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நாம விளங்கிக் கொள்ளணும். இந்த 4 விஷயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதை உங்களிடத்துல கோடிட்டு காண்பிச்சிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம நம்மளுடைய பயான்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியலனா கூட நம்முடைய சேனல் தாருல் இஹ்சான்ல இது பதிவாயிட்டு இருக்கு. ஒரு 2 வீடியோக்கு மட்டும் சவுண்ட் வராதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அதை மட்டும் ஹோல்டில் வச்சுட்டு மற்ற எல்லாமே அழகான முறையில் ரெக்கார்ட் ஆகிருக்கு இன்ஷா அல்லாஹ். அதில் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த நாட்களில் நீங்கள் துவா செய்யுங்க. நம்முடைய நிர்வாகிகளுக்காக துவா செய்யுங்க, அவர்களுடைய இதய விரிவாக்கத்துக்காக துவா செய்யுங்க. ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் என்று இந்த மதரசாவை கட்டி அமைப்பதற்கு இந்த மக்களிடத்திலே சத்திய செய்தி போக வேண்டும் என்று எண்ணற்ற பல சகோதரர்கள் ஒன்றிணைந்து இருக்கிறோம். இதுக்காண்டி நீங்க நிறைய துவா செய்யணும். நம்முடைய மதரசா தாருல் குர்ஆன் சிறப்பாக விளங்குவதற்கு நீங்க என்ன செய்யணும், இந்த நேரத்தில் நிறைய துவா செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பணிகளையும் நம்முடைய இபாதத்துகளையும் மக்பூலானதாக ஆக்கிடுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.